சொல்லுங்கள் சார். வணக்கம் எல்லாருக்கும். சார். நாங்கள் ஒரு சின்ன டீம், சின்ன ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் லோ பட்ஜெட்டில். சார். படம் பேர் திருடாது. ஓகே சார். படம் முடிஞ்சு ஃபைனலில் இருக்கிறோம். சார். இன்னும் ஒரு 5 நாளில் படம் டோட்டலாக ஷூட் முடிஞ்சிடும். சார். எல்லாருமே இவங்களாம் நம்ம யூனிட். இந்த கதையில் 2 ஹீரோ, ஒருத்தர் சாரு, இன்னொரு சார் வந்து சோறு கட்டி பேர் மறந்து போச்சு. பேசுங்க. சின்ன டீம். இந்த படத்துக்கு 2 ஹீரோ, ஒருத்தர் ஃபஸ்ட்டு ஹீரோ, ஒரு செகண்ட் ஹீரோ, 2 பேரும் ஒன்றா பண்ணுறாங்க. கேமராமேன் அந்த ஹீரோவாக நம்ம வெங்கடேஷ் சார் பண்ணுறாங்க. நம்ம ரவிக்குமார் சார் வந்து ஒரு ஹீரோ 2 ஆக்ஷன் பண்ணாங்க. இப்போ நம்ம கேமராமேன் அந்த ஹீரோ பேசுவாங்க. சொல்லுங்கள் சார் நம்ம படத்தை பற்றி. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம படம் திருடாதன்னுட்டு படம் பேர். படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. நம்ம ரவி சாரெல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. அப்புறம் நம்ம மேடம் திவ்யா மேடமும் நல்லா நடிச்சிருக்காங்க. இன்றைக்கி சாங்கு ஷூட் பண்ணோம். நம்ம நிஷா மேடம், அவங்க சோமு சாரு, நம்ம இளவரசன் சாரு, அப்புறம் பழனி சாரு எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. டைரக்டர் நல்லா ஷூட் பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்குது. நீங்கள்லாம் வந்து தேட்டரில் பார்த்து நம்மளோட மாதிரி ஒரு சின்ன டீமை வந்து என்கரேஜ் பண்ணணுன்னுட்டு எல்லாரையும் கேட்டுக்கிறேன். ரவி சார் பேசுகிறேன். வணக்கம், என் பேர் ரவிக்குமார். இந்த படம் திருடாது. இந்த படத்தில் நானும் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன். அண்ணன் கதிரேசன் அவர்கள் வந்து இந்த படத்தோடு இயக்கியிருக்காரு. ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப அருமையாக இந்த படத்தை எடுத்திருக்காரு. இந்த படம் பார்த்திங்கன்னா சின்ன பட்ஜெட் படம் தான். பட்டு பார்க்கும்போது ஒரு பெரிய அளவில் இதோட வியூஸ்லாம் இருக்கும். அப்புறம் நம்ம கேமராமேன் ஹீரோ வெங்கடேஷ் ப்ரோ, அப்புறம் கூட நடிச்ச திவ்யா, அப்புறம் நம்ம ஹீரோயின் நிஷா அவங்க, அப்புறம் அண்ணன் சோமு அவர்கள், நண்பர் இளவரசன் அவர்கள், அப்புறம் நண்பர் பழனி அவர்கள், இவங்க எல்லாருக்குமே நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த படத்துக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படமே வந்து ஒரு டீம் ஒர்க் தான். இது வந்து இவங்க அவங்கன்னு எதுவுமே கிடையாது. எல்லோரும் ஒரு டீமாக தான் இந்த படத்தை நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இது மக்கள் எல்லாரும் இந்த படத்தை வந்து தேட்டரில் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் புது ஆளுங்களாம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே இது பழைய இன்டர்வியூலையும் சொல்லியிருக்கேன், இப்பயும் சொல்கிறேன். அதனால் சின்ன பட்ஜெட் படங்களையும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. உங்களுடைய அனுபவம் என் பேர் திவ்யா. நான் இப்போ 2 நாளாக தான் வந்து இது பண்ணுறேன். ஆனால் ரொம்ப இது வந்து ஃபஸ்ட்டு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ். நான் இது மாதிரி பண்ணதில்லை. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஷூட்டும் வந்து சார் ரொம்ப நல்லா எடுத்துருக்காரு. எல்லா ஷார்ட்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் கண்டிப்பாக வந்து எல்லோரும் பார்க்கணும். நிஷா மேடம் பேசுங்க மேடம். உங்களை பற்றி பேசுங்க. எல்லாருக்குமே வணக்கம். இது வந்து சின்ன டீம் தான் எங்களுக்கு. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இது எடுத்திருக்கோம். எல்லாரோட ஹெல்ப்புமே இல்லாமல் இதை நாங்கள் எடுத்துருக்க மாட்டோம். கண்டிப்பாக எல்லாரோட ஹெல்ப்பு, சின்ன ஹெல்ப்பாக இதில் சப்போர்ட் எல்லாமே இருக்குது. இப்போ தெரிஞ்ச முகத்துக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நாங்கள் தெரியாத முகத்துக்கு சப்போர்ட் பண்ணால் தான் இந்த படம் நல்லா வெளியில் வந்தாலும் அடுத்து இப்போ படிச்சுட்டு வெளியே வரவங்களும் நிறையவே கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு இது ஒரு முன்னேற்றமாக இருக்கும். மேடம் உங்கள் பேர் மேடம், உங்கள் பேர் உங்களை பற்றி இன்ட்ரோடக்ஷன் பண்ணுங்க. சரி சார். சோம் சார் நீங்கள் பேசுங்க சார். பேசுங்க, சும்மா பேசுங்க, 2 வார்த்தை பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு சின்ன டீமை அமைச்சு படம் சின்ன பட்ஜெட்டில் படம் பண்ணிகிட்ருக்கோம். இதில் எல்லாருமே கூட ஒத்துழைப்பு பண்ணி அவங்கவுங்க ஒரு ஹெல்ப் பண்ணி எல்லாருமே நல்லபடியாக போயிட்டுருக்கு. படமும் நல்லா வந்திருக்குது. நான் அதில் இன்ஸ்பெக்டர் ரோலாக நடிச்சிருக்கிறேன். இந்த கேரக்டரேஷன் நல்லா இருக்குது. படம் ஹீரோயினும் நல்லா நடிச்சிருக்காங்க, ஹீரோ சார் நல்லா நடிச்சிருக்காங்க, வெங்கடேஷ் சார் நல்லா நடிச்சிருக்காங்க, ரவி சார் நல்லா நடிச்சிருக்காங்க, டைரக்டர் சார் நிறைய நல்லா பண்ணியிருக்காங்க, திவ்யா மேடம் நல்லா நடிச்சிருக்காங்க, நிஷா மேடம் நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா பாராட்டுக்குரிய நடிப்பெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. பழனி சார் பிசி கேரக்டர்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு. இளவரசர் சார் நல்லா நடிச்சிருக்கிறாரு. நீங்கள் எல்லோரும் வந்து எங்கள் படம் வெற்றி அடைய உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை. கிட்டேருந்து எல்லாம் படத்தை பார்த்து எங்களுக்கு வெற்றி பெற வைங்க. உங்களுக்கு நன்றி. இளவரசன் பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். கடலூர் இளவரசன். எங்கள் டைரக்டர் கதிரேசன் சார் தான் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாரு. இந்த வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி. அதுக்கடுத்தது வெங்கடேஷ் சார்னு கேமராமேன், அடுத்து கதாநாயகன்.
ரவி சார் ஆல்ரவுண்ட், அதுக்கு அடுத்தது 2வது கதாநாயகி மேடம் திவ்யாவும் நல்லா நடிச்சிருக்காங்க. அப்புறம் நிஷா மேடமும் நல்லா நடிச்சிருக்காங்க. சார் சோம் சார் நல்லா நடிச்சிருக்காங்க. பழனி சார் நல்லா நடிச்சிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த புது படத்துக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த நம்ம டேரக்டர் சாருக்கும் வணக்கம். நாங்கள் எங்களை மாரி புது டீமுக்கு சப்போர்ட்டாக பொதுமக்கள் நீங்கள் தான் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். நீங்கள் பார்த்தா தான் எங்களுக்கு என்கரேஷன் ஆகும். தேட்டரில் பார்க்கணும், அதுவும் பார்த்தா தான் நல்லா இருக்கும். அதுக்கு பிறகு எனக்கு தெரிஞ்சு பேசிட்டேன். வணக்கம். பழனி சார் அவர்கள் பேசுங்க சார். ஏதாவது சொல்லண்ணா, நான் மட்டும் என்ன. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பழனிராஜா, சொந்த ஊர் பாண்டிச்சேரி தான். இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்தது வந்து கதிரண்ணன் தான். கதிரண்ணன், சோமண்ணன் 2 பேருக்குமே வந்து இந்த தருணத்தில் வந்து நான் மிகப்பெரிய நன்றியை நான் சொல்லிக்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற சகோதர சகோதரிகள் அனைவருமே பார்த்தீங்கன்னாக்கா நல்லபடியாக நடிச்சிருக்காங்க, சிறப்பாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து நீங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்து எங்களை வெற்றி பெற வைக்கணும்னு ரொம்ப தாழ்மை கிடைக்கும். நன்றி, வணக்கம். அப்புறம் ஒரு விஷயம், இந்த படத்துக்கு என் பையன் எடிட்டர், அவர் தான் இந்த படத்துக்கு எடிட்டர். ஏற்கனவே அவர் ஒரு படம் பண்ணிட்டார், அந்த படமும் ரிலீஸ் ஆகிடுச்சு. படம் பேர் ரகசிய சிநேகிதனே. அவர் இப்போ 2 வார்த்தை பேசுவார். என்ன வேணும்? நாலு நான் என்ன ரெடி. திருடாது எங்கள் அப்பா படம் பண்ணிகிட்ருக்காங்க. நான் ரகசியன் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கப்போ அந்த அதுக்கு முன்னாடியே வந்து நிறைய எடிட்டிங் பண்ணியிருந்தேன். அந்த எடிட்டிங் பார்த்து தான் இப்போது ரகசியன் எதுனே ஒர்க் பண்ணேன். அதுக்கு அடுத்து தான் இப்போ அப்பாவோடைய மூவி எடிட் பண்ண போகிறேன். அப்பாவோடது என்ன பேர், ஊர் பேர் எதுவும் இல்லையா? திருடாது ஃபஸ்ட் சொன்னதான். திருடாது பேர். அதுக்கு நான் தான் எடிட் பண்ண போகிறேன். நல்லா பண்ணுவீங்களா? பண்ணியிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் பிகினர் தான் பண்ணிட்டு இருக்கேன். அப்பா படம் கொஞ்சம் கேர் எடுத்துட்டு பண்ணணும். இல்லைன்னா ஓகே சார். ஆல் த பெஸ்ட் சொல்லுங்கள் எல்லாரும். ஆல் த பெஸ்ட்.